செஞ்சிடாதீங்க. இவ முன்னாடி உங்களுடைய தலை குனிய கூடாது சீமாக்கா. திரும்பிடுச்சு தேவிகா. இதுவரைக்கும் அவ உன் பேச்ச மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தா. ஆனா இனிமே சீமா என் பேச்ச மட்டும்தான் கேட்பா. இல்ல இப்படி கூட சொல்லலாம், அவ என் கட்டளைய மட்டும்தான் கடைப்பிடிப்பா. இதுக்கப்புறம் பாதாள தேவி எனக்கு என்ன கட்டளை இடுறாங்களோ அதைத்தான் நான் செய்வேன். என்னையில இருந்து நான் அவங்களோட மிகப்பெரிய தீவிரமான பக்தையா இருப்பேன். என்ன சொல்றாங்க? ஆனா நீதானே என்கிட்ட சொன்ன பாதாள தேவியை சீமாவையும் வசைப்படுத்தி அந்த கோவிலுக்குள்ள வச்சிருக்காங்க. ஜானகி, இங்க இருக்கிற சீமாவுடைய சிலை இப்போ முழுசா மஞ்சளா மாறிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது அமர்? சீமானியை எப்படி இதுல இருந்து காப்பாத்துறது? ஒரு வழி இருக்கு ஜானகி. தேவிகா என்ன சொன்னாங்கன்னா, அம்மன் தாய் கிட்ட எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்குக்கு கீழே இருக்கிற குங்குமத்தை எடுத்து சீமாவுடைய சிலைக்கு மேல நம்ம போட்டோம்னா அப்பதான் பாதாள லோகத்துல இருக்கிற சீமாவால பாதாள தேவியோட மந்திரத்துல இருந்தும் வசீகரத்துல இருந்தும் தப்பிக்க முடியும். நீ ஒண்ணு பண்ணு, சீக்கிரமா போய் அந்த குங்குமத்தை எடுத்துட்டு வா. அமர், இது இம்பாசிபிள். நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து என்னால நகரவே முடியாது, புரிஞ்சுக்கும். இப்ப நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இன்னும் நம்ம கிட்ட 1 மணி நேரம் தான் இருக்கு அமர். நமக்கு அவ்வளவு நேரம் இல்ல ஜானகி. இல்ல, அதுக்குள்ள அங்க சீமானிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நீதான் அதுக்குள்ள போய் வீட்டுல இருந்து குங்குமத்தை எடுத்துட்டு வரணும். நானா? ஆமா அமர், நீதான். இதை விட்டா நமக்கு இப்ப வேற வழியும் இல்ல அமர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீமானியை காப்பாத்தி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ. இப்ப நீ போனா வீட்டுல எல்லாருமே இருப்பாங்க.